யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். எல்லாரும் வாசிப்போம் சத்தமாக. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இதை சொல்றது யாரு? யோபு சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய காலத்துக்கு முன்பாக வாழ்ந்தவர் யோபு. அந்த யோபுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் இருக்குது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அவர் தான் கடந்து வர சூழ்நிலையின் மத்தியில் அவர் ஒரு காரியத்தை நம்புகிறாரு. கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார். ஆமென். மீட்பர்னா ரெடீமர். நான் இழந்து போனவைகளை எனக்காக மீட்டு தருகிறவர். அவருடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. அவர் கடந்து போகிற காரியம் ரொம்ப மோசமான சூழ்நிலை. எல்லாத்தையும் இழந்துட்டார். ஆனால் அப்போ நம்புகிறாரு, நான் ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? அந்த சூழ்நிலை அவர் ஒன்று அறிந்திருக்கிறாரு. என் மீட்பர். முதல்ல கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? மீட்பராக பார்க்கிறார். அப்புறம் சொல்றாரு, அவர் அவங்க மீட்பர் கிடையாது, என் மீட்பர். ஆமென். என் மீட்பர் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். சிந்திச்சு பாருங்க. அவரே அவ்வளவு உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னா, நமக்காக ஜீவனை கொடுத்து மரித்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறாரு. அதை குறித்து நாம கேள்விப்பட்டிருக்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம். அப்ப நாம எவ்வளவு உறுதியா சொல்லணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கார் என்பதை. ஆமென். அவர் என்ன நம்புறாரு? அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். தொடர்ந்து வாசிங்க. இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஆண்டுல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படின்னு போட்டிருக்கு. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிச்சு விட்டுகிறீர். தாவீது என்ன விசுவாசிச்சாரு? நான் ஜீவனோட தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். நான் நம்பல, நான் என்ன செஞ்சிருப்பேன்? கெட்டு போயிருப்பேன், பின்வாங்கி இருப்பேன். ஆனா என்ன பண்றேன்? காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கடந்த வாரம் பார்த்தோம், விசுவாசம் என்னன்னு கேட்டா காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இன்னும் அந்த நன்மையை நான் பார்க்கல, ஆனா எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, கர்த்தருடைய நன்மையை காண்பேன். இன்னும் அந்த காரியம் எனக்கு நடக்கல, ஆனா நடக்கும் அப்படின்னு நம்ப வைக்கிறதா விசுவாசம். அது மாதிரி பழைய ஏற்பாட்டில் யோபு சொல்றாரு, எவ்வளவு ஆழமான வெளிச்சம். அவர் சொல்றாரு, ஒரு நாள் நான் மரிப்பேன், எனக்கு எல்லாருக்கும் மரணம் வரும், இந்த சரீரமெல்லாம் அழுகி போனா கூட நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவர் சொல்றாரு, அவரும் நம்புறாரு. அவர் உயிரோடு இருக்கிற மாத்திரமல்ல, என்னையும் உயிரோடு எழும்ப செய்வார் என்று நம்புகிறார். எப்படிப்பட்ட வெளிப்பாடு எப்பவே வந்திருக்கு பாருங்க. நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப அவரும் என்ன செய்யறாரு? உயிர்த்தெழுதலை நம்புகிறார். நாம சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். அப்படி நம்பின யோபு வாழ்க்கையில என்னைக்கோ ஆண்டவர் மீட்டு தரல. உண்மைதான், யோபு மரிச்சாரு. யோபு எத்தனை வயசு வரை வாழ்ந்தாரு? இதற்கு பின்பு யோபு 140. அப்பனா இதற்கு பின்பு, அதுக்கு முன்னாடி 70 வருஷம் வாழ்ந்திருக்காரு. 3 210 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த மாம்சம் அழுகி போன பின்பு கூட, அழுகி போன அந்த மாம்சத்து மறுபடியும் நான் உயிர்த்தலை வச்சு என் மாம்சத்தில் நான் தேவனை பார்ப்பேன் என்று நம்புகிறார். அந்த அளவுக்கு அவர் விசுவாசம் ரொம்ப பெருசா இருக்குது. அப்படிப்பட்ட அவருக்கு ஆண்டவர் என்னைக்கோ மரித்த பிறகு உயிர்த்தலை வச்சு பார்க்கிற மாத்திரமல்ல, அன்றைக்கே இந்த பூமியிலே அவருக்கு மீட்பராக விளங்கினார். அவர் இழந்த எல்லாவற்றையும் தேவன் திரும்ப கொடுத்தார், பார்க்க வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆக மாம்ச அழுகி போன பின்பு உயிரோட வைக்க செய்யற கர்த்தர் இன்றைக்கும் சுகம் கொடுக்க வல்ல தேவனாய் இருக்கிறார். சாவுக்கு ஏதுவான சரீரத்தை இன்னைக்கு என்ன சுகமாக்கி அவருக்கு வாழ வைக்க வல்ல மீட்பராக இருக்கிறார். எல்லாம் தூள் தூளா போச்சு, அதுல இருந்தே மறுபடியும் என்ன இப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா, அந்த மீட்பின் வல்லமையை கர்த்தர் இன்றைக்கு, அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை இன்றைக்கு என் சரீரத்தில் காண்பிக்க என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஏன்னா ஃபெய்த்ன்றது அன்னைக்கும் செய்வாரு, இன்னைக்கும் செய்வார். நவ் ஃபெய்த்னு போட்டிருக்கு பாருங்க. விசுவாசமானது இன்றைக்கு நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. மரித்து போனதில் இருக்குதா நம்ம வாழ்க்கையில? கர்த்தர் சொல்றாரு, நான் உள்ள பிரவேசிக்கிறேன் உயிர்த்தெழும் இயேசு நாமத்தினாலே. மரித்தவைகளை
உயிர் பெறச் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். அதை செஞ்சார் ஆண்டவர். யோபு புஸ்தகத்தில் முடிவு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இழந்ததெல்லாம் திரும்ப கொடுத்தார் ஆண்டவர், ரெட்டிப்பா திரும்ப கொடுத்தார். முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை அதிகமாய் ஆசீர்வதித்தார். இந்த மாசம் என்ன வாக்குத்தத்தம்? நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். துன்பமான பாதையில் கடந்து போயிருக்கிறேன், கர்த்தர் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும். அந்த துன்பத்துக்கு ஈடாக கர்த்தர் என்ன செய்ய முடியும்? ஈடாக மாத்திரமல்ல, இரட்டத்தனையாய் அவர் அதை மகிழ்ச்சியாக்க முடியும். யாருன்னு கேட்டா, உயிரோடு இருக்கிற என் மீட்பரால் அதை செய்ய முடியும். யோபுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படின்னா எனக்கு அவர் இன்றைக்கு அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. இன்றைக்கு நான் இழந்ததை திரும்ப தர வல்லவராக இருக்கிறாரு. இங்க இருக்கிற யாராவது எதையாவது இழந்திருக்கிறீங்களா? அதை கர்த்தர் 2 மடங்கு தர போறார். ஆமென். எதையாவது இழந்திருக்கீங்களா? வருஷங்களை இழந்துட்டேன் பாஸ்டர், பணத்தை இழந்துட்டேன் பாஸ்டர், சுகத்தை இழந்துட்டேன் பாஸ்டர், என் பேரை இழந்துட்டேன் பாஸ்டர். உங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னைக்கோ உங்களுக்கு திரும்ப தரவர் இல்லை, இன்னைக்கே அதை ரெடீம் பண்ணி மீட்டு தர வல்ல தேவனாக இருக்கிறார். அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப நம்ம முதல்ல மீட்பர்னா என்னன்னு பார்க்கலாம். லேவியராம் 25:25 வாசிப்போம். உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். என்ன போட்டிருக்கு கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து 2 காரியத்தை விரும்பினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். சரி, அப்படி கொடுக்கும்போது எல்லாருக்கும் நிலம் கொடுத்தாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கும் தருவாரா? நான் சொல்றேன், எல்லாருக்கும் நிலம் இருக்கும். நல்லா சிந்திச்சு பாருங்க. அடிமையா இருந்த ஆட்களை கூட்டிட்டு வந்து தேசத்தை சுதந்திரித்து எல்லா கோத்திரத்தாருக்கும் பங்கிட்டார்கள். ஒருத்தனு கூட என்ன இல்லாம இல்ல, நிலம் இல்லாம இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எல்லாருக்கும் நிலம் இருந்துச்சு. நான் சொல்றேன், இந்த திருச்சி பட்டணத்தில் நம்ம சபைக்கு விஸ்தாரமான நிலம் இருக்கும். ஆமென். உங்களுக்கு விஸ்தாரமான நிலம் உண்டாங்க இயேசு நாமத்தினால. காத்துக்கு விஸ்தாரமானத்தை கொடுத்தவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் போட்டிருக்கு. அந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்துட்டாரு. அப்பா, அது நான் கொடுத்த சுதந்திரம். நான் ஆட்டுக்குட்டியை அடிச்சு ரத்த சிந்தி உனக்கு வாங்கி கொடுத்த சொத்து அந்த நிலம். இப்ப ஒருவேளை நீ பிரமாணத்தை கவனிக்காம தரித்திரனா போயிட்ட அப்படின்னா, ஒரு சூழ்நிலை அந்த நிலத்தை விற்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா, கர்த்தர் மறுபடியும் ஒரு வழி வச்சிருக்காரு. எப்படியாவது அந்த நிலம் என்ன செய்யணும்? அவனுக்கு திரும்ப போயிடணும். அதுக்கு சில வழிகளை வச்சிருந்தாரு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, அந்த அந்த மனுஷனுடைய இனத்தான், சொல்லுங்க இனத்தான், சொல்லுங்க இனத்தான், அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து அவனுக்காக அதை என்ன செஞ்சு தரலாம்? மீட்டு தரலாம். அவன் பட்ட கடனை அந்த மீட்கும் பொருளை கொடுத்து, இந்த நிலத்தை நான் செய்றேன், மீட்டு என் சகோதரனுக்கு திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னு யாராவது வரலாம்? வருவாங்களா? வந்திருக்கார் இயேசு. ஆமென். உங்க சகோதரர்ல யாராவது தரித்திரப்பட்டு காணியாட்சி நிலத்தை அந்த தன்னுடைய காணியாட்சியில சிலதை விட்டுட்டா, அவன் இனத்தான் ஒருவன், அவன் இனத்தான் ஒருவன். எத்தனை பேருக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க? உதவினா உடனே ஓடுவாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? உதவினா சொன்னா போதும் பாஸ்டர், உடனே வந்துடுவாங்க எல்லா பேரும் அப்படின்னு இருக்காங்களா? சந்தோஷம். இருந்தால் சந்தோஷம், இல்லைனாலும் சந்தோஷம். அவனுடைய இனத்தான் என்ன பண்றாரு? வந்து என்ன செய்யலாம்? மீட்டு கொடுக்கலாம். மீட்கும் பொருளை கொடுத்துட்டு என்ன செஞ்சலாம்? மீட்டு கொடுக்கலாம். அதே அதிகாரத்தில் நிலத்தை மாத்திரம் இல்ல, சில நிலம் என்ன பண்றாங்க? மனுஷனே அடிமையா போயிடுறான். வாசிப்போம் 48ஆம் வசனம். அதே அதிகாரத்தில், அவன் விலைப்பட்டு போன பின் திரும்ப மீட்கப்படலாம், அவன் சகோதரரில் ஒருவன் அவனை மீட்கலாம். சில வேளைகள் என்ன பண்றாங்க? இவங்களே அடிமையா போயிடுறாங்க. அப்பா கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. பைபிள் பார்த்தீங்களா? ஊழியக்காரனுடைய மனைவி பிள்ளைகளே அடிமை கொண்டு போக வந்துட்டாங்க. அவனே விலைப்பட்டு போயிட்டான் அப்படின்னா, அவன் விலைப்பட்டு போன பின் திரும்ப மீட்கப்படலாம். அவனை எப்படின்னு கேட்டா, அங்கேயும் யார் வரணும்? அவன் சகோதரில் ஒருவன் அவனை என்ன செய்யலாம்? மீட்கலாம். உங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார். ஆமென். உங்களை மீட்ட சகோதரர் ஒரு என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. நீங்க நம்பின சகோதரர் உங்களுக்கு வராம இருக்கலாம். சார், நல்ல சகோதரர் இருக்கிறாங்க, தப்பா சொல்லக்கூடாது. ஆனா இந்த சகோதரர் கண்டிப்பா என்ன செய்யாரு? உங்களை மீட்கும்படி வந்திருக்கிறார். ஆமென். அது கீழே போட்டிருக்கு. 49 வாசிங்க. அவனுடைய பிதாவின் சகோதரனாவது அந்த சகோதரனுடைய புத்திரனாவது அவன் குடும்பத்தில் உள்ள அவனை சேர்ந்த இனத்தாரில் எவனாவது அவனை மீட்கலாம். தன்னால் கூடுமானால் தன்னைத்தானே மீட்டுக் கொள்ளலாம். ஒரு விஷயம், நம்மளை நாம என்ன செய்ய முடியாது? மீட்டுக்கொள்ள முடியாது. யார் தான் வரணும்? சகோதரன் வரணும். அப்ப பைபிளில் ஒரு முறைமையை கத்த சொல்லியிருக்காரு, மீட்க முடியும். நான் உங்களுக்கு கேட்குறேன், ஜனங்கள் வந்து அடிமையாக போயிட்டாங்க,
கொடுத்த நிலத்தை வித்துட்டாங்க. அதை மீட்பதற்கே தேவன் பிரமாணங்களை வைப்பார் என்றால், நாம அடிமைப்பட்ட பிறகு நம்ம மீட்க கர்த்தர் வருவாரா வரமாட்டாரா? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்கள். கடவுள் ஒரு பிரமாணத்தை வைக்கிறார் கானான் தேசத்துல. நான் உனக்கு கொடுத்த நிலத்தை தேவையில்லாம கடன் வாங்கி அதை இழக்கிற சூழ்நிலை வந்துருச்சு, இப்ப விட்டு விற்கிற, அதை மீட்கிறதுக்கு ஒரு வழியை தேவன் பிரமாணத்தை வச்சிருப்பார். அப்படின்னா ஒரு மனுஷன் அடிமையா போகிறான், அவனை மீட்பதற்கு ஒரு பிரமாணத்தை தேவன் நியமித்திருப்பார் என்றால், நாம அடிமையா போன பிறகு நம்மை மீட்க கர்த்தர் வருவாரா வரமாட்டாரா? வந்தார். நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார்? ஆமென். பிசாசின் கரத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். பாதாளத்திலிருந்து, நரக குழியிலிருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த மீட்கும் பொருளை யாருமே கொடுக்க முடியாது, அது அவரே கண்டுபிடிச்சாரு. ஆக நமக்கு ஒரு வெளிச்சம் இருக்கணும், மீட்பர்னு ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு. சரியா? இப்ப இன்னொரு உதாரணத்துக்கு போவோம். ரூத்துல 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? வாசிப்போம். நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். போதும். இங்க என்ன சம்பவம்? எத்தனை பேர் ரூத் புஸ்தகத்தை வாசித்திருக்கீங்க? சம்பவம் நல்லா தெரியும் இல்லையா? சரி, ஓகே. நகோமிக்கு 2 பிள்ளைங்க, 2 பேர் மரிச்சு போயிட்டாங்க. அவருடைய கணவரும் மரிச்சு போயிட்டாங்க, விதவியா இருக்கிறா, பிள்ளைகளும் இல்லை, 2 மருமகள் மாத்திரம்தான் இருக்கிறாங்க. அதுல ஒரு மருமகள் என்ன பண்ணிட்டா? போயிட்டா. ஒருத்தி மாத்திரம்தான் உன் தேவன் என் தேவன் உன் ஜனம் என் ஜனம் சொல்லி மாமியாரோட கூட வர்றா. அப்படி வந்த மருமகளுக்கு நல்ல காரியத்தை செய்யுமே இவன் நினைக்கிறா. கதிர்களை பொறுக்கிறதுக்காக ரூத் போறா. போனா கரெக்டா எங்க போறா? போவாஸ் நிலத்துக்கு போறா. அப்ப அவ கேள்விப்படுறா நகோமி. அப்ப சொல்றா, அந்த போவாஸ் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான வார்த்தை சொல்றா. அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? அது யாரு? நம்முடைய உறவின் முறையான். அங்க உங்களுக்கு நான் வாசித்து காண்பிச்சேன். அந்த மீட்பர் எப்படி இருக்குன்னு கேட்டா, அவன் உங்க சகோதரனா இருக்கணும், உங்க குடும்பத்துல வந்திருக்கணும், உறவுக்காரனா இருக்கணும். ஆங்கிலத்தில் அதை எப்படி போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்காருன்னு போட்டிருக்கு இல்லையா? அந்த மீட்பர் அந்த இடத்துல வரப்படுகிற அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்க எபிரேய வார்த்தை கோயல். ஜோயல், ஜோயல் மாதிரி அது என்னது? கோயல். கோயல்னா GOEL. கோயல்னா என்னன்னா உறவுக்கார மீட்பர், கின்ஸ்மேன் ரெடீமர், உறவுக்கார மீட்பர். அவன் சொந்தமா இருக்கணும். அதே போல இவ கண்டுபிடிச்சிட்டா, நகோமிக்கு ஒரு பெரிய வெளிச்சம் இருக்குது. அந்த போவாஸ் நம்ம உறவின் முறையா நல்லவா? கண்டிப்பா அவன் மனசு வச்சா நம்மளை என்ன செய்ய முடியும்? மீட்க முடியும். இன்னைக்கு நாம ஒண்ணு இல்லாம இருக்கிறோம். ஏற்கனவே அடுத்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுறா. இருக்கிற நிலத்தை என்ன பண்றா? விற்கிற நிலைக்கு போறா. அந்த சம்பவத்தை வாசிப்போம். 12 வாசிங்களே. அந்த மாமியார் ஐடியா கொடுக்குறா. நீ என்ன பண்ணு, இன்னைக்கு ராத்திரியில அந்த வார்கோதுமை தூற்றும்படி அவன் களத்துக்கு வருவான். அவன் படுத்திருக்கும் போது நீ என்ன பண்ணு, அவன் காலில் போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்றா. அவ போய் காலில் போய் பௌரியை பொத்தி படுத்து கொண்டவனே போவாஸ் விழித்து எழும்புறாரு. யாருன்னு கேட்கிறாரு. கேட்டவொடனே இந்த மாதிரி அவ சில காரியத்தை சொல்றா. அப்ப அவர் ரிப்ளை பண்றாரு பாருங்களேன். அந்த ரூத் 3ஆம் அதிகாரத்துல 12 வாசிங்க. போவாஸ் சொல்றாரு, நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான். யாருக்கு தெரியுது? அனுப்பின நகோமிக்கும் தெரியுது, போவாஸுக்கும் தெரியுது. என்ன சொல்றாங்க? நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான். அது சுதந்திரவாளி இல்ல. தமிழ்ல சுதந்திரவாளி போட்டிருக்கு இல்லையா? ஆங்கிலத்தில் அங்க என்ன வருது? மீட்பர், ரெடீமர்னு போட்டிருக்கு. நீங்க ஆங்கில வேதத்தை வாசித்து பாருங்க. அங்க சுதந்திரவாளின்னு வரல. என்ன போட்டிருக்கு? நான் ரெடீமர் தான் போட்டிருக்கு. உறவுக்கார மீட்பர். ஆனாலும் இன்னும் ரொம்ப நெருக்கமா ஒரு ஆள் இருக்கான். நம்ம என்ன செய்வோம்? பஞ்சாயத்து வச்சுக்கிறோம்ட்டாரு. 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க. போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியாய் வந்தான். அவனை நோக்கி ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு, பேரை பார்த்தீங்களா? ஓய். நம்ம என்ன செய்வோம்? ஓய்ன்னு கூப்பிடுவோம். அவன் பேர் என்னது? என்ன ஓய்? வாசிப்போம். ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு, இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தான். ஓகேவா? போட்டிருக்க அப்படி. சரியா? உட்கார முதல்ல பஞ்சாயத்தை தீப்புன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பி உட்கார்ந்தான். அப்பொழுது தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறாள். நிலத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு.
யாராவது அப்படி இருக்கிறீங்களா? விற்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு பாஸ்டர். கர்த்தர் தடுப்பாராக. ஆமென். அந்த நிலம் உங்களுக்கு தான் இருக்கும். கர்த்தர் வேற வழியை உங்களுக்காக திறப்பாராக. போவாஸ் சொல்லுகிறாரு, மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி தன்னுடைய வயல் நிலத்தின் ஒரு பங்கை விற்க போகிறாள். வாசிப்போம். இப்ப கேட்கிறான், ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கி கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்று இருந்தேன். என்ன அர்த்தம்னா, கர்த்தர் ஒன்று சொல்லுவாரு, கவனிங்க, கர்த்தர் சொல்லுவாரு, உனக்கு ஒரு நிலம் கொடுத்தா அது உனக்கே தான் இருக்கணும். ஒருவேளை விற்கிற சூழ்நிலை வந்தா கூட வேற ஒருத்தர் சொந்தக்காரன் வாங்கி அதை என்ன செய்யணும், அது உன்னுடைய பங்காவே இருக்கணும். உன் வீடு கட்டப்பட வேண்டும். கடன் நிமித்தமா, தரித்திரத்த நிமித்தமா அந்த நிலம் போய் அந்த குடும்பம் கட்டப்படாம போயிடக்கூடாது. யாரோ ஒருத்தர் வந்து அந்த நிலத்தை மீட்டு அந்த குடும்பத்தை சேர்த்து கொண்டு அந்த குடும்பம் கட்டப்பட வேண்டும். அவன் தான் உறவுக்கார மீட்பர். போவாஸ் கேட்கிறாரு, அந்த நிலத்தை நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் என்ன சொல்றான், வாசிங்க. நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும், அதை மீட்டுக்கொள்ள மனது இல்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னை தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்ளுகிறேன் என்றான். சரி, அவன் சொல்லிட்டான், சரிப்பா நான் என்ன பண்ணிக்கிறேன், வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டான். இப்ப விஷயம் என்னன்னு கேட்டா, நிலத்தை மட்டும் வாங்கக்கூடாது. பையன் மாட்டிக்கிட்டான், நிலம் கிடைக்கிது வாங்கிடுவோன்னு. மேட்ரு என்னன்னா, அந்த வீட்டில் யாராவது புருஷன் இழந்திருந்தா அவளையும் தன் மனைவியாக்கி கொண்டு அவளுக்கு என்ன செய்யணும், வாழ்க்கை கொடுத்து குடும்பம் கட்டப்பட வேண்டும். என்ன சொல்லணும் பார்க்கலாமா? ஜகா வாங்கிறான் பாருங்க, வாசிப்போம். அங்க போட்டிருக்கு, அப்பொழுது போவாஸ், நீ நகோமின் கையில் அந்த வயல்நிலத்தை வாங்குற நாளிலே, அன்னைக்கே அவனுக்கு கல்யாணம், சரியா, வாங்குற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலை நிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரியான ரூத் கையில் வாங்க வேண்டியது என்றான். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். அடப்பாவி, இப்பதான் சொன்ன என்ன செய்யறேன், மீட்டுக் கொள்றேன்னு. ஆனா இப்ப சொல்றான், நான் என்ன செய்ய மாட்டேன், மீட்டுக்கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும், நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்றான். பாருங்க, ஆண்டவர் வந்து நமக்கு பிளஸ்ஸிங்கை மாத்திரம் இல்லை, கொடுக்கறதுக்கு மாத்திரம் இல்லை, நம்மை அவர் நேசிக்கிறார். நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்மகிட்ட பாவமும் சாபமும் தரித்திரமும் வியாதியும் கீழ்ப்படியாமையும் தான் இருந்துச்சு, மரணம் தான் இருந்துச்சு. ஆனா அவரு மீட்கும் பொருளை கொடுத்து நம்ம மீட்க வந்து ஏதோ கிடைக்குன்னு இந்த இவனை மாதிரி விட்டுட்டு போகாம, இவனை மீட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்காம, நம்மை மீட்டு நம்மை அவருடைய சகோதரனாக, இன்னும் சொல்ல போனா நம்மை அவருடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆமென். புரிஞ்ச ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அவர் மணவாளன், நாம் மணவாட்டின்னு போட்டிருக்கு பைபிள்ல. நீர் மீட்டுக்கொள்ளும். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. உனக்கு எனக்கு இனிமேல் சம்பந்தமே இல்லை, உன் எல்லைக்குள்ள நீ என் எல்லைக்குள்ள வரக்கூடாது. அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, செருப்பை கழட்டி போடுறாங்க. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாஸை நோக்கி, நீர் அதை வாங்கிக்கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கலற்றி போட்டான். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களை நோக்கி, எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும் கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமின் கையிலே வாங்கி கொண்டான் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவுமல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாக இருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். ஆமென். அந்த உறவுக்கார மீட்பு என்ன பண்றாரு, எல்லாத்தையும் இழந்து நிற்கிற அந்த சூழ்நிலையில அவங்களை மீட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற அவளுக்கு வாழ்க்கையை கொடுத்து அந்த குடும்பத்துடைய பேரை நிலநிறுத்துறாரு. கீழே போட்டிருக்கு, அந்த வீடு என்ன செய்யப்பட்டுச்சான், கட்டப்பட்டதுன்னு போட்டிருக்கு பைபிளில். அதுக்கப்புறம் மனைவியாக்கி கொண்டு பிள்ளையை பெற்றெடுத்தாங்க, ஓபேத். அந்த சந்தையில் யார் வந்தா, ஈசாய் வந்தார். ஈசாய் சந்தையில் யார் வந்தா, தாவீது வந்தார். தாவீது சந்தையில் யார் வந்தா, இயேசு வந்து பிறந்தார். எவ்வளோ பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஒரு மீட்பர் வந்து இன்வால்வ் ஆகிறதுனால, அவர் இடைப்படுறதுனால நொறுங்கி போன அந்த குடும்ப வாழ்க்கை, எல்லாவற்றும் நெருக்கப்பட்ட யோபுனுடைய வாழ்க்கை, ஒரு மீட்பர் வரும்போது காரியம் தலைகளாக மாறுது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க உங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று? ஆமென். அப்ப இவங்க பாருங்களேன், இவங்க எல்லாருக்குமே ஒரு 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 வெளிப்பாடு இருக்குது. யோபு நம்புறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை மாம்சத்துல காண்பேன். நகோமிக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது, நம்ம உறவின் முறையான், அவன் ஒரு மீட்பர். போவாஸுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது, ஆம் நான் மீட்பர் தான், சுதந்திரவாளி தான், நான் அவனை என்ன செய்யறேன், மீட்டுக் கொள்கிறேன்.
அப்படின்னு எல்லாருக்குமே இந்த பிரமாணத்தை பற்றி ஒரு பெரிய வெளிச்சம் இருக்குது. இங்கே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு நம்முடைய உறவுக்கார மீட்பராக இருக்கிறார் என்று? ஆமென். பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. வாசிங்க எபிரேயர் 2:11. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். எத்தனை பேருக்கு இயேசு சகோதரா இருக்கிறார்? ஆமென். எத்தனை பேர் நாம அவருக்கு சகோதரா இருக்கிறோம் நம்புறீங்க? ஆமென். அவர் மூத்த சகோதரன், நம்ம உறவுக்காரர், அவர் நம்ம உறவின் முறையார், நம்மளை மீட்பார். யோபுக்கும் நகோமிக்கும் போவாஸ்க்கும் இருந்த வெளிச்சம் எத்தனை பேருக்கு இருக்குது? இயேசு என்ற உறவின் முறையார். நமக்கு இருக்கிற இந்த உலகத்தில் இருக்க உறவின் முறையார் கூட ஒருவேளை வராமல் போகலாம், நல்லவங்களும் இருக்கிறாங்க. அவங்க கூட கைவிடலாம், அவங்க உதவி செய்ய நினைச்ச உதவி செய்ய முடியாமல் போகலாம். எனக்கெல்லாம் ரொம்ப உயிரான ஒரு மாமா பாருங்க. என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தப்ப அவர் வாயில் ஒரு வார்த்தை வந்துச்சு பாருங்க, நல்லா போகட்டும், உன்னை வேணான்னு சொல்லிட்டு போனா இல்லவன் எங்கள் அம்மா கிட்ட, நல்லா படட்டுவேன், பட்டு அப்பனா தான் சரியா வரும். எனக்கு ரொம்ப உயிரான மாமா, எனக்கு பிரச்சனை எப்பயும் ஓடி வர்ற மாமா. ஆனால் ஒரு சமயத்தை என்ன சொல்றாரு, போனான்ல இயேசு தான் போனான்ல. நான் சொல்கிறேன் இயேசு கண்டிப்பாக வருவார். இயேசு கண்டிப்பாக விலக மாட்டார். அந்த உறவின் முறையார் ஒருவேளை அந்த சூழ்நிலையில் அப்படி சொல்லியிருக்கலாம். அவங்க என்ன சொன்ன எனக்கு புரியுது. ஆனால் இந்த உறவின் முறையார், இந்த உறவுக்கார மீட்பர், இந்த என் சகோதரர் என்னை ஒருபோது அப்படி செய்ய மாட்டார். ஆமென். என் வாழ்க்கை, என் குடும்பத்தை, என் வீடை, இந்த சபையை அற்றுப்போக விட மாட்டார். ஆமென். கட்டுவார் கண்டிப்பா. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க இந்த உறவுக்கார சகோதரர் வருவார் என்று, மீட்பர் வருவார் என்று? ஆமென். சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல் இயேசு சொல்றாரு, நீ என் சகோதரி, நீ என் சகோதரன்றார். ஆமென். அப்படிதான் மீட்கப்படுறாங்க. ஒரு 4 காரியம் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் உறவுக்கார மீட்பராக இருக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் மீட்பராக இருக்கணும் அப்படின்னா, முதல்ல உறவின் முறையாக இருக்கணும், 2வது அவருக்கு வல்லம் இருக்கணும், 3வது மனமுவந்து. அவன் கேட்குறான் இல்லையா, மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும், மனதில்லை என்றால் வேண்டாம்னு சொல்லி சொல்கிறான். அது மாதிரி தான் மனமுவந்து அதை செய்யணும். கொடுத்து அப்புறம் திருமணம் பண்ணி என்ன செய்யணும், வாழணும், வாழ்க்கை ஃபுல்லாக நடத்தணும். நம்மளை இயேசு என்ன செஞ்சிருக்காரு, குறைகளை பார்க்காம நம்மளை ஏற்றுக்கொண்டார், பிள்ளைகளாக மாற்றினார். குறை வந்தனே நீங்கள எப்பவுமே கூட இருக்கிறார். ஆமென். கைவிடுறது இல்லை, விலகிறது இல்லை. ஏன்னா விவாகம் பண்ணியிருக்கிறாரு. இந்த உலகத்தில் ஒருத்தவங்க விவாகம் பண்ணவங்க ஒருவேளை கைவிடலாம், ஆனால் இவர் கைவிட மாட்டார். ஆமென். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொண்டேன்றார். 4வது விலைக்கரையை செலுத்தணும். ஒன்று உறவின் முறையாக இருக்கணும், இயேசு நம்முடைய சகோதரன். 2வது வல்லம் இருக்கணும், போவாஸ் மாதிரி நல்ல ஐஸ்வர்யவான். 3வது மனமுவந்து செய்யணும். மனமுவந்து சிலுவைக்கு போனார், மரித்த அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். 4வது செலுத்த வேண்டிய விலைக்கரத்தை செலுத்தணும், எனக்காக எல்லாவற்றையும் செலுத்தினார். மீட்கும் பொருள் அவர் கொடுத்தார். வாசிப்போம் யோபு 33:24. அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழி இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். எவ்வளவு வெள்ளியை கொடுத்தும் எவ்வளவு பொண்ணை கொடுத்தும் பாவத்திலிருந்து, பிசாசின் கரத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்க முடியாது. அது மீட்கும் பொருள் கிடையாது. அதான் புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கு, பொன்னினாலும் அல்ல வெள்ளியினாலும் அல்ல, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர் என்று அறிந்திருக்கிறீர்களே. எத்தனை பேர் வாழ்நாள் முழுவதும் இயேசுக்கா வாழ போறீங்க? எத்தனை பேர் எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுக்கா வாழ எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? ஆமென். ஒரு சமயம் இதே யோபு சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவர் கொல்ல போறது இல்லை சொல்றாரு. வாழ்க்கையில என்ன ஆனாலும் சரி, மனைவியே சொல்றா, யோ தேவனை சபித்து ஜீவனை விடும்ன்றா. இன்னும் என்ன கர்த்தர்னு இருக்க, சபிச்சிட்டு ஜீவனை விடுவியா, தொல்லையப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்றா. ஆனால் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதே மனைவிட்டு அடுத்த 10 குழந்தை. எவ்வளோ வெள்ளியும் பொண்ணையும் கொடுத்து மீட்க முடியாது. நான் படுகுழியில் இறங்கியிருப்பேன், நரக பாதாளத்துக்கு போயிருப்பேன், நித்தியமாக இருளுக்குள்ளே கடந்திருப்பேன். ஏன் நற்கிரியே கிடையாது. எனக்கா இயேசு மீட்கும் பொருளாக தம்முடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். கத்த சொல்றாரு, நான் உன்னை மீட்டு கொண்டேன். பக்கத்து சொல்ற, இயேசு உங்களை மீட்டு கொண்டார். நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன். பாவியா இருக்கும் போதே, சத்துருவா இருக்கும் போதே இந்த தீர்மானத்தெல்லாம் எடுத்து மீட்டுட்டாருன்னா இப்போ எவ்வளோ அதிக நிச்சயம். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவன். இல்லைன்னா இவ்வளோ பெரிய விளைக்கரத்தை செய்ய முடியுமா? நம்ம வாழ்க்கையில் சில ரிஸ்க் எடுக்கிறோம், சிலதை இழக்கிறோம், ரொம்ப பொறுமையாக இருக்கிறோம். எதுக்காக செய்கிறோம்? அவங்க மேலே வச்ச அன்பின் நிமித்தமாக. அப்போ இவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்துருக்காரு அப்படின்னா எவ்வளோ பெரிய அன்பு,
எவ்வளவு பொண்ணு வெளியே நிறுத்தாலும் இயேசுவின் ரத்தத்துக்கு என்ன செய்யாது? ஈடாகாது. பாட்டு இருக்கு இல்லையா? மாணிக்க பாடுங்க. தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா? இந்த உறவுக்கார மீட்பருக்கு ஈடாக, இந்த சகோதரருக்கு ஈடாக யார் வர முடியாது. அவ என்னானாலும் சரி, நான் இயேசுவை விட்டு போக மாட்டேன், அவர் சபையை விட்டு நான் போக மாட்டேன். ஆமென். இப்போ ஒரு காரியத்தை சம்மரைஸ் பண்ணி முடிப்போம். எத்தனை பேர் இப்போ நம்புறீங்க இயேசு உங்க மீட்பர் என்று? ஆமென். யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ மை ரெடீமர் லிவத். என் மீட்பர் உயிரோடு இருக்கார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரியும். நான் அந்த காலை வேலை கேட்கிறேன், எத்தனை பேர் அறிஞ்சிருக்கீங்க உங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று? உங்க மீட்பர் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கார். உயிரோடு இருக்கிறது யாரு? மீட்பர். யாருடைய மீட்பர்? என்னுடைய மீட்பர். உயிரோடு இருக்கிறாரா? உயிரோடு இருக்கிறது யாரு? மீட்பர். யாருடைய மீட்பர்? என்னுடைய மீட்பர். ஆக நான் சொல்றேன், நஷ்டத்துக்கு ஈடாக கர்த்தர் லாபத்தை தரப்போகிறார். ஆமென். இழந்தவைகளுக்கு ஈடாக கர்த்தர் நன்மைகளை தரப்போகிறார். ரெட்டிப்பான நன்மைகளை தரப்போகிறார். பிந்தின திராட்சரசம் அதிக ருசியுள்ளதாக இருக்க போகிறது. முற்சீரை பார்க்கிலும் நற்சீர் பொருந்தும்படி செய்ய போகிறார். முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிப்பார். சொல்றாரு நம்ம சிஎம் சொல்றாரு இல்லையா, 2.0 வரப்போ. அது மாதிரி நான் சொல்றேன், இந்த உயிர் தந்த நாளுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில 2.0 ஆரம்பிக்குது. ஆமென். வேற லெவல் இருக்கு இயேசு நாமத்தினாலே. இயேசு மாடல் 2.0. ஓகே, சரியா? உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய மாடல் வரப்போகுது. முக்கியமாக நடக்க போகுது. இழந்ததை எனக்கு ரெஸ்டோர் பண்ணி தரப்போகிறார் கர்த்தர். சரி, இந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறதுனால எனக்கு அவர் 4 காரியங்களை செய்கிறார். சரியா? 4 காரியம் செய்கிறார். முதலாவது, மறுபடியும் கேட்குறேன், மீட்பர் உயிரோடு இருக்கிறாரா? இருக்கிறார். சரியா? அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் மீட்பருடைய சமூகம் எப்போவுமே உங்கள் கூட இருக்கிறது. அவருடைய பிரசன்னம், உயிர்த்தெழுந்த இயேசுவின் பிரசன்னம் எப்போது நம்மோடு கூட இருக்கிறது. இருப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உயிர்த்தெழுந்த பின்பு அவர் கடைசியா பரமேருக்கு முன்பாக சொல்லிட்டு போறாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் வெள்ளிக்கிழமை மாத்திரம் இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிலிருந்து 11 மணி மாத்திரம் இருப்பேன், பின்பு இருக்க மாட்டேன். அப்படி சொல்ல என்ன சொன்னாரு? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன். ப்ராமிஸ் பண்றாரு. செத்துட்டே நினைச்சியா நீயே? நான் உயிர் தெழுந்த மீட்பர், நான் உன் கூட இருக்கிறேன். என் பிரசன்னம் உன்னை விட்டு என்ன செய்யாது? விலகவே விலகாது. நிறைய பேர் உனக்கு வார்த்தை கொடுத்துருக்கலாம், ஆனா அவங்க செத்து போயிட்டு இருக்கலாம். நிறைய பேர் புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, நிறைய பேர் இதே மாதிரி பைபிள் மாதிரி நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சொன்னவங்க யாருன்னு என்ன இப்ப இன்னைக்கு என்ன இல்லை? உயிரோடு இல்லை. ஆனா இதை சொன்னவர் உயிரோடு இருக்கிறார். மற்ற மார்க்கத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன தெரியுமா? அந்த மார்க்கத்தை சொன்னவங்க இப்ப உயிரோடு இல்ல, ஆனா இதை கொடுத்தவர், இந்த வார்த்தைகளை கொடுத்தவர் உயிரோடு இருக்கிறார். மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்திருக்கிறாரு. ஆகவே இதுக்கு ஜீவன் இருக்கிறது. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் இருக்குது. நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னா அவர் இருக்கிறார். சகாயம் பண்ணுவேன்னு சொன்னா சகாயம் பண்ணுவார். நல்ல நாட்கள்ல மாத்திரம் கிடையாது. 3 எபிரேயரை உள்ள போட்டாங்க அக்னிக்குள்ள. அந்த ராஜா சொல்றான், அக்னி ஜுவாலைக்குள்ளே 4 பேர் விடுதலையாக உலாவுறதை காண்கிறேன். எங்க அக்னிக்குள்ள கிடக்குறான், ஆனா பைபிள் சொல்லுது எப்படி இருக்கிறானா? ஃப்ரீயா இருக்கான், விடுதலையா இருக்கானா. டெலிவரன்ஸ் எங்க இருக்குது? நெருப்புக்குள்ள இருக்குது. இருக்கிறது நெருப்புக்குள்ள இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுது எப்படி இருக்கிறான்? நல்ல விடுதலையா இருக்கிறான். ஏன்னு கேட்டா இருக்கிற நெருப்பு, ஆனா கூட இருக்கிறது யாரு? மீட்பர். அவன் இருக்கிறது நெருப்பு, ஆனா கூட யார் இருக்கா? மீட்பர் இருக்கார். இருப்பேன் என்ன செஞ்சிருக்காரு? வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்ப சில வேலைகள்ல வேலைக்கு போறோம், தொழிலுக்கு போறோம், படிக்க போறீங்க, பிள்ளைங்க கவனிங்க, இந்த இயேசு என்கிற மீட்பர் என் கூட வருகான்னு என்ன செய்யுங்க? நம்புங்கள். நீங்க செய்கிற காரியங்களை அவர் என்ன செய்யறாரு? வாய்க்க பண்ணுகிறார். போகணுமெல்லாம் காக்குறார், தயவு ஏற்படுத்தி தருகிறார். ஆழமா நம்பணும். செத்து போகல இயேசு, சாவுக்கு சாவு மணி அடிச்சு எழுந்திருச்சு கூட இருக்கிறார். ஆமென். பார்க்க சொல்லுங்க, இயேசு சாவுக்கே சாவு மணி அடிச்சவர். அவருடைய சமூகம் உங்க கூட இருக்கும். வாக்கு பண்ணியிருக்கிறார். 2வது, உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறாரு, யூதர்களுக்கு பயந்ததுனால
அந்த 11 சீசர்களும் கதவை பூட்டிட்டு உட்காந்துருக்கிறாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு மத்தியில் நடுவே நின்று, பயப்படாதீங்கள், உங்களுக்கு சமாதானம் என்றார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப சமாதானம் என்ன? பிரச்சனையே இல்லாமல் இருக்கிற பேர் சமாதானமா? நல்லது. அப்படிப்பட்ட இளைப்பாறும் காலங்கள் நம்ம கர்த்தர் கொடுக்கிறாரு. சில பிரச்சனை இருக்குதே, ஆனா அந்த பிரச்சனையின் மத்தியிலும் புத்தி கெட்டாத தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்கிறது. நம்ம அதனால ஒடுங்கி போகிறது இல்லை, நொறுங்கி போகிறது இல்லை, முறிந்து போகிறது இல்லை, ஹார்ட் பிரேக் ஆகுறது இல்லை, ஹார்ட் அட்டாக் ஆகுறது இல்லை. புத்தி கெட்டாத தேவ சமாதானம் நம்ம என்ன செய்யுது? காத்துக்கொள்கிறது போட்டிருக்கு. நான் இந்த காலை வேளை இயேசுவின் நாமத்தினால புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன். ஆமென். பக்க சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். மூணாவதாக எபேசியர் 1:19 போட்டிருக்கு, தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் காண்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிற உங்களிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் அப்படின்னு போட்டிருக்கு. ஒன்றும் புரியலையே அப்படின்றீங்களா? திரும்ப சொல்றேன், தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் காண்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படி. இயேசு மரிச்சு போயிட்டாரு. அவரு பாவம் இல்லாதவராக பிறந்தாரு. ஆனா சிலுவைக்கு போகும்போது என்ன ஆயிட்டாரு? பாவம் ஆயிட்டாரு. பாவம் அறியாத அவர் என்ன வாக்குனாரு? பாவமாக்குனாரு. அப்படின்னா அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழும்போது இயேசுடைய ஆவி என்ன செய்யப்பட்டது? அவருக்கும் புதிய ஆவி கொடுக்கப்பட்டது. மறுபடியும் அவர் பிறந்தார். அவருடைய ஆவி மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவன் தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையை அனுப்பி அவரை உயிரோடு எழுப்பினபடியே உங்களிடத்திலும் காண்பிக்கும் தமது வல்லமை. எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம கிட்ட வல்லமையை காண்பிக்கிறார் என்று? அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை இயேசு உயிர்த்தெழ செய்த போது காண்பித்த அதே வல்லமையை தேவன் நமக்கு என்ன செய்யறாராம்? காண்பிக்கிறார். சும்மா இல்ல, அவரு நமக்கு என்ன செய்ய அந்த வல்லமையை காண்பிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, உயிர்த்தெழுதல் வல்லமையை கர்த்தரிடத்தில் காண்பிக்கிறார். நான் உயிர்த்தெழுதல் வல்லமையை காண்பேன். அது என்ன செய்யும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், வாசிங்க. ரோமர் 8:11, அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமா. அப்ப இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினது யாரு? ஆவியானவர். ஆவியுடைய வல்லமை தான் அங்க பயன்படுத்தப்பட்டுச்சு. அந்த ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இதைத்தான் யோபு சொல்றாரு, என் மாம்சம் எல்லாம் தோல்லாம் அழுகி போனா கூட, தூள்தூளா போனா கூட, மறுபடியும் அந்த மீட்பர் என்னை உயிரோடு எழுப்புவாரு. என் மாம்சத்தில் நான் என்ன செய்ய அவரை காண்பேன். அப்ப என் மாம்சத்தில் அவரை காண்பேன்ற மாதிரி இங்க போட்டிருக்கு. சரி, எப்படி உயிர் எழுப்ப பண்ணாரு கிறிஸ்துவன் கேட்டா, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அந்த ஆவியானவர் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வாரு? உயிர்ப்பிப்பார். இது கடைசி உயிர்த்தலை பத்தி போடல. சாவுக்கேதுவா இருக்கிற சரீரத்தை கூட என்ன செய்ய முடியும் அவரால்? செத்த பிறகு எதுக்கு உயிர்? அது உயிர்த்தல் வேற. இப்ப என்ன சொல்றாரு? அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கார். ஜென்ரலாவே சொல்றாங்க, ரொம்ப சாப்பிட்றதா ரொம்ப கெடுதின்றாங்க. இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்டா ரொம்ப கஷ்டன்றாங்க. நம்மளை அந்த மாதிரி பழக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. 2 நேரம் சாப்பிடணும், ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ள சாப்பிடணும், இரவு நேரத்தை சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. இன்னும் சொல்ல போனா ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஃபாஸ்டிங் கெட்டது கிடையாது. அது சில மாற்றத்தை நம்ம உடலுக்குள்ள என்ன செய்கிறது? செல்களை புதுப்பிக்குது, கேன்சர் செல்லை அழிக்குது, அதை சாகுது. ஸ்டோர் பண்ண வச்ச அந்த கொழுப்பை ஃபேட் என்ன செய்யுது? அது திரும்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. ரொம்ப வாசிப்பார் போல எப்படி உடலை குறைப்பது என்று. சரியா? நீங்க யாரும் இதை கேட்ட உடனே நான் இன்னைக்கு போய் சாப்பிட மாட்டேன்னு ஏதாவது சொல்லி என்ன வம்புல இழுத்து விட்டு, சரியா, அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. ஓகேவா? ஜென்ரலா ஃபாஸ்டிங் உலகத்திலேயே சொல்றாங்க. அப்ப கடவுள் இந்த உடலை எவ்வளவு வல்லமையா படைச்சிருக்காரு. அது தன்னைத்தானே சுகமாக்கும்படி உண்டாக்கி இருக்கிறாரு. கீழே விழுந்தேன், இந்த கையில் எலும்பு உடஞ்சிச்சு, இப்போ என்ன பண்ணுறேன்? தூக்க ஆரம்பிச்சிட்டு எல்லாத்தையும். அதுவா சரியாயிடுச்சு. அப்போ நம்ம சரீரம் தன்னைத்தானே என்ன செய்யுது? சரி செய்கிற ஒரு ஆற்றலை கடவுள் உண்டாக்கி கொடுத்துருக்காரு. நான் கேட்குறேன், அப்படியே அது சரியாகும் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவையே மரித்தோர்ந்து எழுப்பின ஆவி உங்களுக்குள்ள வாசமாக இருந்தா, கிறிஸ்துவ மரித்தோர்ந்து எழுப்பின அந்த ஆவியானவர் உங்க சரீரத்தை சுகமாக்குது எவ்வளவு அதிக நிச்சயம். எங்க இயற்கையான சீர்படுத்துதலுக்கு மேலாக எனக்குள்ள கிறிஸ்துவ மரித்தோர்ந்து எழுப்பின ஆவியானவர் வாசமா இருக்கிறார்.
அவர் என் பாடியை சரி செய்வார். ஆமென். அப்ப நான் சொல்றேன், இந்த வியாதியிலிருந்து வெளியே வந்து நான் கர்த்தரை தரிசிப்பேன். ஆமென். நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை உயர்த்துவேன், கர்த்தரை அறிவிப்பேன். 3 காரியம் சொன்னேன். உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்வாரு? 1, அவருடைய பிரசன்னம். எல்லாம் சொல்லுங்க, பிரசன்னம். 2வது அவருடைய சமாதானம். 3வது அவருடைய வல்லமை. சொல்லுங்க, பிரசன்னம், சமாதானம், வல்லமை. இந்த வல்லமை வந்து அழிக்கிற வல்லமை கிடையாது. எப்பவுமே தேவ வல்லமை இறங்கும் போது அழிக்காது. அது வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு உட்பட்ட வல்லமை. பவுலும் சீலாவும் துதிக்கிறாங்க. துதிச்ச உடனே சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைந்தது. அசைஞ்சா என்ன ஆகும்? எல்லாமே கீழே விழுந்துரு இல்லையா? அசைஞ்சா அஸ்திபாரம் அசையுது. ஆனா எல்லாம் கீழே விழுந்துருச்சா? எத்தனை பேர் செத்தாங்க? பவுலும் சீலாவும் துதித்தபடினாலே அஸ்திபாரம் அசைந்து அநேகர் மரித்து போனார்கள். சிறப்பு செய்திகள் அப்படின்னு வரல. என்ன வந்து சிறப்பு செய்தி? பவுலும் சீலாவும் கர்த்தரை துதிச்சாங்க. நெருக்கத்தில் கர்த்தரை வல்லமை இறங்குச்சு. இறங்கினதுனால அஸ்திபாரம் அசைஞ்சது, கட்டுகள் கலண்டு போனது, சிறைச்சாலை கதவு திறந்தது, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். எத்தனை பேர் இந்த வல்லமை இறங்குன்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமே. நான் சொல்றேன், இந்த காலை வேளையில உயிர்த்தெழும் வல்லமை நம் சரீரத்தின் மீது இறங்குவதாக, குடும்பத்திலும் சபையிலும் இறங்குவதாக, தொழிலும் வேலையிலும் ஊழியத்திலும் இறங்குவதாக இயேசு நாமத்தினால. அது இறங்குறதுனால எந்த தீமையும் நடக்காது, யாருக்கு எந்த பாதிப்பையும் செய்யாது. ஆனால் செய்ய வேண்டிய கருத்தை கரெக்டாக செய்யும். கரெக்டாக அந்த வல்லமை இறங்கி கட்டுக்கட்டிருக்க அந்த பவுல் கை கட்டமிட்டு செஞ்சு அவுத்து விட்டுச்சு. கடைசியான வசனம். எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கார் என்று? வேதம் சொல்லுது, யோவான் 14:9, நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். இப்போ துக்கமாக இருக்கிறீங்க, கொஞ்ச காலம் துக்கமாக இருக்கிறீங்க. ஆனால் கொஞ்ச காலத்தில், கொஞ்சம் சமயத்தில் நான் மரிப்பே அடக்கம் பண்ணப்படுவேன். ஆனால் என்ன செஞ்சிருவேன்? நான் பிழைச்சிருவேன். நான் பிழைச்சா நீங்கள் பிழைச்ச மாதிரி. என் மீட்பர் நித்தியமாய் உயிரோடு இருக்கிறார். நானும் நித்தியமாக உயிரோடு இருப்பேன். இந்த மரணம் அது வந்து ஒரு ப்ரொமோஷனாக இருக்குது. எங்கே? நித்தியத்தில் கொண்டு போகிறதுக்கு. மரணத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சிட்டார். இப்போ அது மாத்திரம் கிடையாது, இன்றைக்கும் என்ன நீடித்த நாட்கள் திருப்தியாக்கார் வல்ல தேவனாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அவர் பிழைத்தபடியால் நானும் பிழைத்திருக்கிறேன். அப்போ நான் சாக முடியாது, அவர் பிழைச்சிட்டாரு, மரணத்தை ஜெயிச்சிட்டாரு. அவருடைய உயிர்த்தெழுதல் என்னுடைய உயிர்த்தெழுதல். அவர் மரணத்தை ஜெயித்தது எனக்காக ஜெயித்தார். அவர் பிழைத்திருக்காருன்னா நானும் பிழைத்திருப்பேன்.